காஞ்சி மண்ணிலே மக்கள் மன்றம் என்ற அமைப்பை நிறுவி ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தோழர் மகேஷ் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தோழர்களையும் அரசியல் படித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அரசியல் ஆசான் தோழர் மதிப்புக்குரிய தோழர் ஜெசி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த மாபெரும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தோழமை சக்திகளாக வந்திருக்கக்கூடிய அத்துணை இயக்க தோழர்களுக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தோடு என்னோடு பயணித்து கொண்டிருக்கின்ற மக்கள் மன்றத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை இத்தனைக்கும் மேலாக மக்கள் மன்றத்தின் உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக இந்த மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு பாசிச பாஜகவை வீழ்த்துவோம், மாநில அதிகாரங்களை மீட்டெடுப்போம் என்ற முழக்கத்தோடு இதை தலைப்பாக வைத்து மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை திட்டமிட்டு இன்றைக்கு மே தினத்தை முன்னிட்டு இன்று அமைப்பின் சார்பாக மக்கள் மன்றத்தின் சார்பாக நடத்த முடிவு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு நல்கிய மக்கள் மன்றத்தின் முன்னணி வகித்து கொண்டிருக்கின்ற தோழர் சாந்தி, தோழர் சாந்தகுமார், தோழர் ரவி, தோழர் உண்ணாமலை இத்தனை பேரனுடைய ஒத்துழைப்பின் பேரில் தான் இந்த அணிதிரளான கூட்டம். இதற்கெல்லாம் உத்வேகமாக இருந்த எங்களுடைய தோழர் மதிப்புக்குரிய தோழர் மகேஷ் அக்கா தான். அவங்க ஒரு விஷயத்தை சொன்ன உடனே சொல்லுவாங்க, சொல்லுக்கு முன் செயல்னு சொல்லிட்டு. அக்கா ஒரு சொன்ன உடனே அது செயலாக மாற்றக்கூடிய தோழர்கள் தான் மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களும். அதனுடைய வெளிப்பாடு தான் அதிகாரம் இன்னைக்கு யார் கையில் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மண்ணுக்கு எதுக்குமே பிரயோஜனப்படாத, இந்த மண்ணுக்காக போராடாத இந்த பாசிச பாஜக கையில் இன்னைக்கு, அதாவது இந்த 3-5வது ஆண்டு 10 ஆண்டு இவங்க ஆட்சி செய்தனுடைய விளைவு நம்மளை பின்னோக்கி எவ்வளோன்னா 2000 ஆண்டு கிட்ட கூட கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. இது 3வது 5வது ஆண்டு. இதுக்குள்ளே இன்னும் ஆக்குவாங்க அப்படின்றது நாம் சிந்திக்கணும். ஏன்னா இவர்கள் யாருமே சமமாக இருக்கக்கூடாது என்பது தான் பாஜகவுடைய சித்தாந்தமே. அதுக்கு நேர் எதிராக இருப்பவர்கள் தான் இங்கே கூடியிருக்கிற அத்தனை இயக்கத்தோழர்களும். மக்கள் மன்றத்தினுடைய கொள்கையும் சமூக நீதி தான், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் மக்கள் மன்றம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையும், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கையும், பொது உடைமை சித்தாந்தத்தின் மாமேதை மார்க்ஸ் அவர்களுடைய கொள்கையும் முன்னிறுத்தி களமாடி இன்று காஞ்சி மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களின் பாதுகாப்பு அரணாக இன்னைக்கு விளங்கிக்கிட்டு இருக்குன்னா அது மக்கள் மன்றம் மட்டும்தான். ஏன்னா பழங்குடி மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனையில் இறங்கி யாரெல்லாம் இந்த பழங்குடி மக்களை ஒரு பொருட்டாக நினைக்காம விட்டுடுவதன் விளைவாக அவர்களுக்கு நாங்கள் பணி செய்ய வேண்டும் என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்னைக்கு களமாடிக்கிட்டு இருக்காங்க அக்கா மகேஷ் அவர்களும் அக்கா ஜெசி அவர்களும். அது மட்டுமல்ல, இந்த மக்களுக்காக காஞ்சி மண்ணில் பொது வாழ்வகத்தை, குறிப்பாக இந்தியாவிலே எங்கேயுமே இல்லை, காஞ்சி மண்ணில் பொது வாழ்வகத்தை அமைத்து 24 மணி நேரமும் ஒடுக்கப்படும் மக்களுக்காக களமாடி கொண்டிருக்காங்க. அதனால் இன்றைக்கி பாதுகாப்பாக இந்த மக்கள் இருக்காங்கன்னா அது அக்கா மகேஷ் அவர்களுக்கு தான் அந்த புகழும் பேரும் எல்லாமே. வெறுமனே இந்த அதிகாரத்தை எதிர்க்க முடியாது. ஜெசியாக்கா தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், அவர்களை அரசியல்படுத்த வேண்டும், அதுக்கப்புறமேல் தான் நம்ம போராட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரை கேட்டாலும் அரசியலை அக்குவர் ஆணியவராக பார்க்கக்கூடியவர்கள் தான் மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்தனை பேருமே. அந்த அளவுக்கு எளிய மக்களிடையே அரசியலை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு முக்கிய ஆளுமை யாருன்னு பார்த்தோன்னா பெண் தலைமைகள் தான். பெண்கள் தலைமை ஏற்றதன் விளைவு
ஒரு அதிகாரமற்ற குரல் வந்து இன்னைக்கு எங்க பார்க்கலாம். வந்த உடனே போலீஸ் என்ன பண்ணிச்சுன்னா, நமக்கு என்னமோ ஒரு ஓரமாக நீங்கள் நில்லுங்க, பழங்குடி மக்கள் எல்லாம் ஓரமாக தானே இருக்கணும், நீங்கள் ஏங்க ரோட்டுக்கு வரீங்க அப்படின்னு மகேஷ் அக்கா ஒரு கொலை கொடுத்தாங்க. அந்த பேரிகார்டை தூக்கி இடையே போடு. இது எங்கேருந்து வருது? அதாவது இந்த மக்கள் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான். அப்போது மக்கள் எல்லாம் ஒன்று கூட வேண்டும். இந்த பாசிச பாஜக அரசை நாம் எப்போ வீட்டுக்கு அனுப்புகிறோமோ அப்போ தான் இந்த மக்கள் வந்து அதிகாரத்தில் போய் உட்கார முடியும். அதை சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.